ஒரு நாள் காமராஜர் ஐயாவை பார்க்க காமராஜர் ஐயாவோட நண்பர்னு சொல்ல முடியாது. சில நாட்கள் பேசியிருக்கிறார். ஒரு பழக்கத்தில் ஒரு உதவி கேட்டு காமராஜர் ஐயாட்ட வந்திருக்கிறார். அப்போ காமராஜர் ஐயா, வாங்க என்ன உட்காருங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அவர் உடனே, ஐயா என்னோட மக படிக்கணும், அவளுக்கு கல்வி உதவி வேணும், அவள் படிக்கிறதுக்கு ஆசை, என்னால் படிக்க வைக்க முடியல, தினசரி கூலி வேலை பார்த்து சம்பாதிக்கிற காசில் கை செலவுக்கே சரியாக போகுது, இனி புத்தகங்கள் வாங்கணும், அவளுக்கு மருத்துவ படிப்புக்கு சீட்டு கிடச்சிருக்குது, அதுக்கான விண்ணப்ப படிவும் அதுக்கான மொத்த தொகையை நான் கட்டணும், எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்க, அட இது என்ன பெரிய விஷயம்னே அப்படின்னு சொன்னவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வீட்டுக்குள்ளே போய் பீரோவில் இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்து, இதை கை செலவுக்கு வச்சுக்கங்கன்னே, அந்த பொண்ணு படிக்கிறதுக்கான அத்தனை செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கிறதுக்கு உதவித்தொகை இருக்குது, அந்த உதவித்தொகைக்கான ஸ்கீமை அவளுக்கு உடனடியாக கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன்னே, நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாதுன்னே, வீடு வீடாக கதவை தட்டி பொம்பளை பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விட்டு மதிய சாப்பாடு ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்புறது ஒரு பெரிய விஷயம்னே, ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைச்சா அவன் மட்டும் இல்லை அந்த குடும்பமே நல்லா இருக்கும்னே, அவள் பிள்ளைகளை படிக்க வைப்பா, அடுத்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பா, பொம்பளை பிள்ளையோட கல்வி நாட்டுக்கு ரொம்ப தேவைன்னே அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அந்த குழந்தைக்கும் ஆசீர்வாதம் பண்ணி, நல்லா படிக்கணும், உங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கு அவரை கடைசியில் நல்லா பார்த்துக்கண்ணே அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க காமராஜர் ஐயா. உதவின்னு வந்துட்டா கரெக்டான ஆளாக இருந்து அவங்க கேட்குற உதவி நியாயமாக இருந்தால் அடுத்த நிமிஷம் அவங்க கையில் உதவி இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், தங்கிட்ட இருந்த சொற்ப பணம், வாரத்தில் நான்வெஜ்ஜுன்னு ஒரே ஒரு அவிச்ச முட்டை மட்டும்தான் சாப்பிடுவார். அவர் நினச்சா அந்த பணத்தில் ஏதாவது வாங்கி சாப்பிடலாம், ஆனால் அப்படி யோசிக்க மாட்டார். தங்கிட்ட மிச்சம் பிடிச்ச பணத்தை அடுத்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உதவினா உடனடியாக கையில் கொடுத்துருவார். இயேசுநாதரே சொல்லியிருக்கிறார், தங்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்குறவனை விட தங்கிட்ட இருக்கிற அத்தனை பணத்தையும் கொடுத்தவன் தான் பேர் பெற்றவன். அப்படி பார்த்தா காமராஜர் ஐயா தெய்வங்க.